guys, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னொரு புது வீடியோ இந்தியா ஆட்டோ தீஃப்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் சீக்ரெட் கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இதில் இல்லை. ஓகேங்களா, எப்படியான இதில் இல்லை, நம்ம தான் எடுத்து இது பண்ணுற மாதிரி ஐடி இது போட்டு. ஸோ நான் ஒரு சில ஐடியிலேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா, டேரக்டாக அதான் அந்த கேரக்டர்ஸ். ஓகேங்களா, சீக்ரெட் கேரக்டர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக நம்ம மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சாரி, எனக்கு கோல்டு இது இருக்குது, அதனால் அப்பப்போ வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகி அப்புறம் ஸோ கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவியில் என்னென்னு பார்த்துடலாம். என்ன ஓடுது டிவியில்? இதுயா இது பார்த்தீங்களா, கோகு. கோகுல நருட்டோ, நம்ம நருட்டோ இருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, இதுக்கு மேலே போட்டோன்னா காப்பிரைட் வச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த சீக்ரெட் கேரக்டர்ஸ்லாம் இது பண்ணலாம். முதல் செகண்ட் இவனா இவனை இப்போ பாருங்களேன், இவனை என்ன பண்ணுறேன்ட்டு இப்படி நான் மேலே போயிட்டு அப்படி இந்த ரூம் கொடுக்கலாம். இன்றைக்கி எனக்கு செம்ம ஆயிடுச்சு கைஸ். அதான் நான் வெளியே போனேன் அன்றைக்கி, நான் செம்ம கடுப்பேற்றிட்டான். அவன் மேலே இருக்கிற காண்டி அவன் மேலே தான் தீக்க போடுறான் போடுப்பா அப்படியே வட்டி. இப்போ அவன் சொல்லுவான், இதோ சொல்கிறான், ஏன்டா என்ன அடித்தேன்? அதான் என்னோட காண்டித்துறானா, அதான் அவன் மேலே கையை வச்சேன். ஏன் வச்சேன் நான் தப்பா? அவன்தான் போய் வேலையை பார்ப்போம். ஓகே, அந்த கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? நம்ம வெளியே போய்க்கலாம். ஓகே, வெளியே வந்தாச்சு. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்க ஐடிஎம் மெனு இருக்குலாம், அதை தட்டுறோம். ஓகே, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இவனுக்கு தெரியுதா? GTA 5 விளையாடிந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம டாமி கேரக்டர் தான். எப்படி நல்லா இருக்கானா? ஓகே, உங்களை எத்தனை பேர் GTA 5 விளையாடிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் விளையாடல, பார்த்துருக்கேன், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இன்னும் விளையாடுறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கேம் வாங்கிடும், அதுக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டேன் நான். ஸோ நான் இன்றைக்கி யூடியூப் பார்த்துட்டப்போ எனக்கு ஒரு ஷார்ட்டில் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு மித்து மாதிரி ஒரு ஹிந்திக்காரன் போட்டிருந்தான். ஸோ அது என்னென்னு போய் பார்க்கலாங்களா? அதுக்கு நம்ம மேப் எடுக்கணும். மேப் எடுத்து இங்கே தான் நினைக்கிறேன். இந்த மேப் ரோட்லேயே போனால் நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கேஸ் ஃபஸ்ட்டு சீக்ரெட் கேரக்டர் வந்து நம்ம டாமி தான். இந்த இடத்துல இது ஒரு அபேண்டன் வில்லேஜ். ஓகேங்களா, இது அபேண்டான வீடில் வில்லேஜஸ் தான் இதை விட்டுட்டு போனால அபேண்டன் ஆயிடுச்சு. இந்த அபேண்டன் வீடுங்களுக்கு ஏதோ ஒரு இடம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த கோஸ்ட் பிளாக் பண்ணுறது ஞாபகம் வரும். இங்கே தான் எங்கேயும் நடந்தேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்ல என் லைஃப்பில் நடந்தது. நான் வந்து ஒரு 12 வயசு இருக்கும். நான் வந்து டியூஷன் போயிட்டுருந்தேன். அப்போது நான் போகிற வழியில் ஒரு வீடு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த வீடு பார்க்க அப்படியே அபேண்டன் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த வீட்டில் நான் என் தம்பியோட தான் போவேன். ஸோ அந்த வீடு அபேண்டனாக இருட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இருட்டாக இருக்கும்போது நான் டெய்லி சொல்லுவாங்க, டேட்டி அவங்க பாரு அபேண்டன் வீடுன்ட்டு.
அது மாதிரி இது பேசாமல் இந்த வாசு இருக்காங்களா, கிரே உல்ஃப் சேனலு, கிரே உல்ஃபு இல்லை சிம்பிளி சார் திருச்சி அண்ணா, அவங்களெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லலாமான்னு பார்க்குறேன். யாராவது இருந்தால் சொல்லி விடுங்க இந்த இடத்துல. சரி, இங்கே தான் எங்கேயோ இருக்கும். அது எங்கேன்னு தான் கரெக்டாக தெரியல. எனக்கு இது நான் அதை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன். எஸ், வந்தாச்சு. இதே தான் என்னோட டாமி. இந்த இடத்துல வந்துட்டு இங்கே நின்று ஃபோன் எடுத்தா ஏதோ தட்டினா, இது இல்லை, இது காலிஸ்ட்டு சம்திங் தட்டினா இப்படி வந்து நின்னோடனே அப்படியே மாட்டேங்குது. அப்படியே மேகெல்லாம் நின்று. ஆனால் நமக்கு நடக்கலையே. ஒருவன் இங்கே நின்னா இல்லை, கரெக்டாக இங்கே வந்து நின்னா நின்றுட்டு இப்படி ஃபோன் எடுத்தா மழை பெஞ்சுது. அப்போ அந்த மித்துக்கு அது ஹிந்திக்காரன் சொன்னது போய் போடும். ஒரு சில நேரம் இந்த ஹிந்திக்காரன் கரெக்டாக சொல்கிறான், இல்லைனா இல்லை. ஸோ அப்படியே நான் சீக்ரெட் கேரக்டர் ரிவீல் பண்ணிடுறேன். ரெடி, 3, 2. ஓகே, ஸோ ரெண்டாவது கேரக்டர் நம்ம காட்ஸ்லா. நம்ம இந்தியன் மெட்ரோவில் கூட காட்ஸ்லா வந்திருக்கோம். ஆனால் என்ன, அந்த மோட்ஸில் அனிமல் சுற்றுற மாதிரி தான் சுற்றிட்டுருக்கோம் காட்ஸ்லா மூவில். இதில் வந்து நம்ம கேரக்டரே காட்ஸ்லா சம்மரில். இங்கே பாருங்க, அதோட வால் பாருங்களேன், வால் ஒன்று தான் இருக்குது. அது நடக்கும்போது பாருங்களேன், அந்த ஸ்பைஸ் எல்லாம் அப்படியே புதஞ்சி அப்படியே ஏந்து வர மாதிரியே. ஓகே, கன் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சில் கூட கன் எடுக்குது. ஏமி தரம் சூப்பர். ரீலோட பண்ணுது அவ்வளோ பெரிய கைச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீட்டில் தான் இருக்குது. நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுவேன். சரி, நாங்கள் கிளம்பலாம். வீட்டுக்கு தான் போகணும் இப்போது. மேடம், இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் ரயில் இருக்கிற மாதிரி. அந்த ஸ்பைக்கு எப்படி உட்காந்து அந்த டயரே மறைச்சிச்சு. அம்மா பாரு, அப்பா பாரு, பாப்பா வித்தை காய்ச்சலாம் வித்தை காட்டுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஸ்கேரி ஃபேஸாக அந்த காய்ச்சலோட பல்லு தெரியுது. சரி, உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சொன்னாச்சு. இப்போ அப்படியே கொடுக்குற வெளியோட போயிடலாம். நல்லா சாகணும். நானே வரான் மறுபடியும் இன்ட்ரோ பண்ண போகிறான். அவன் தான் வந்தால் இப்போயும் அவன் வரான். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அந்த மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் மறக்காம பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் கேரக்டர் மாற்றலாமா? இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த ஒரு கேரக்டர் ஆட்டோ தேஃப் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அல்டிமேட் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3, 2, 1. ஓகே, இங்கே தெரியுதா வெள்ளை முடி, மஞ்சள் கலர் சிப்பா, வெள்ளை கலர் வேட்டி, என்னன்னு தெரியுதா? இப்போ அப்படியே திருப்பலாம் பாருங்கள். யாருன்னு தெரியுதா வசங்க? வேறு யாரும் இல்லை, நம்ம மோடிஜி தான். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கேமில். ரியல் லைஃப்பில் மோடிஜிக்கு காட்ஸு பெரிய பெரிய கன் வச்சுருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தேவை. ஆனால் இந்த மோடிஜிக்கு அவரே கண்ணத்தை அவரே போட்டுப்பார். உதாரணத்துக்கு இடி வச்சு அங்கே இருக்க பட்டு கூட போட்டு தருவார். எப்படி நம்ம மோடிஜி சூப்பர்களா? நம்ம மோடிஜி பைக் ஓட்டுவாரா? ரியலில் ஓட்ட மாட்டார், ஏன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆச்சு. இவன் இப்படி உட்காந்துருக்கான். இங்கே பார்த்தீங்களா, அவன் அப்படியே சீட்டோட ஒன்று குத்திக்கிட்டான். டேய், நான் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கேன்டா. நான் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்களா? மோடிஜி பவரை யார் பார்த்தாலும் பயந்து ஓடுறானுங்க. அவனே பாருங்கள் பயந்து ஓட்டான். இவனும் ஓடுவான் பாருங்கள்.
அங்கே பாருங்க அவனை தெரிச்சு விட்றான் தான் பயம். ஏன்னா அவனுக்கு வாண்டடாக வந்து மோதினாங்களே முடிஜி மேலே, அதனால் பயந்து ஓடுறானுங்க கேஸ். ஓகே முடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த கேரக்டர் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க வரேன். அவ்வளோதான், சும்மா தான் சொன்னேன். அடுத்த கேரக்டர் சும்மா தான் சொன்னேன். இதுதான் 3 சீக்ரெட்டான கேரக்டர்ஸ். இதையும் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு நினச்சா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, எத்தனை பேருக்கு இதில் வந்து கேரக்டர்ஸில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிவியில் ஒன்று கார்ட்டூனா இல்லை நம்ம கேரக்டர்ஸ் சொல்லிட்டு. முக்கியமாக எத்தனை பேர் GTA 5 விளையாடிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் நான் விளையாடாம GTA 5 வாங்கிடுவேன். GTA 5 வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி GTA 6 வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அப்படி வாங்கினா அதை பண்ணி வீடியோ பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு நான் லைவ் வந்திருப்பேன் PKXD. ஸோ நாளைக்கு நான் லைவ் வரேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ஒரு சில ப்ராடக்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நாளைக்கு அதெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு நான் லைவில் வந்துடுவேன். நாளைக்கு ஷார்ப்பாக ஒரு 7 PM. ஓகேங்களா? 7 PM வந்துடுவேன், ஈவினிங் வந்துடுவேன். இந்த வாட்டி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட பேசினா நான் கேம் விளையாட போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஒரு 100 பேர் 100 பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் வாங்க. என்னோடய தேர்ட் லைவ் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்துடலாம் ஒரு டுபாக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட் லைவாக உங்கள்கிட்ட பேசுகிறது. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் தயவு செய்து வாங்க. இது என்னோடய ரெக்வஸ்ட். சரி, நான் உங்களை லைவில் சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்டல் தென் see you guys. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. ஓகே, bye guys. Bye.